எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஷோவோட பேர் டிஎன் டுமாரோ. டிஎன் டுமாரோ ஷோவில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை சில நாடுகளில் எப்படி பண்ணுறாங்க, நாம் எப்படி பண்ணுறோன்ற விஷயத்த பார்க்க போகிறோம். இந்த தகவல்களை நீங்கள் அதுக்கப்புறம் அலசி ஆராய்ஞ்சி நாம் ஆல்ரெடி கற்றுக் கொடுக்குற நிலையில் இருக்கோமா இல்லை கற்றுக்க வேண்டிய நிலையில் இருக்கோமான்றதை முடிவு பண்ணுங்கள். ஓகே, நேரம் கடத்தாமல் இன்னைக்கு ஷோக்குள்ளே போகலாம். தீபாவளி நெருங்குறனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபயர் கிராக்கர்ஸ், பட்டாசு வெடிக்கிறது. இந்த ஷோவில் பல நாடுகளுக்கு இடையான ஒப்பிடுதல் தான் நடக்க போகுது. பட் இன்னைக்கு அதோடு மட்டும் நிற்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் செய்யப்படுறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பல நாடுகளில் ஃபயர் கிராக்கர்ஸ் எப்படி கையாளுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சிலே அண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் ஐர்லாண்ட், இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் பட்டாசு வெடிக்கிறதும் சரி வான வெடிக்கையும் சரி எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக தடை பண்ணியாச்சு. கனடா 1972 மீடியா 2 குழந்தைங்க வெடி வெடிக்கிறதுனால இறந்தாங்கன்னு ரிப்போர்ட் பண்ணதும் கனடா கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுச்சு. சிங்கப்பூர் அதே 1972 2 குழந்தைங்க வெடி வெடிக்கிறதுனால இறந்தாங்கன்ட்டு சிங்கப்பூரும் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுச்சு. ஆனால் 2003 சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ கவர்மெண்ட்டே வான வெடிக்கை ஷோஸ் நடத்துது. இந்தியா, என்னடா நம்ம நாட்டில் எந்த லாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. நம்ம நாட்டிலையும் நிறைய லாஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வெடி வெடிக்கவே கூடாது. தீபாவளி அன்னைக்கு எக்ஸ்கியூஸ் தாங்கன்னு கேட்டு பார்த்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் சொல்லி அதுக்கும் ஒத்துக்கல. ஸ்கூல்ஸ், சைலண்ட் ஜோன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இது பக்கத்துலலாம் வெடி வெடிக்கவே கூடாது. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி வெடி உண்டாக்குற சத்தம் 125 டெசிபிள்ஸ் தாண்டி இருக்கவே கூடாது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 1884, எக்ஸ்ப்ளோசிவ் ரூல்ஸ் ஆஃப் 2008, அது இதுன்னு பாதுகாப்புக்கு தேவையான எல்லா லாஸும் நம்மக்கிட்டேயும் இருக்குது. இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குங்க. ஸோ போர் அடிக்காமல் பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற கண்ட்ரீஸில் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல வெடிக்கலை வீரியம் வழியாக பிரிக்கிறாங்க. பிரித்ததுக்கு ஏற்ற மாதிரி விற்பனை செய்கிறது, பயன்படுத்துறது, லைசன்ஸ் கொடுக்கறதுன்னு ஒரு வரமுறை இருக்குது. 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க ஆபத்தான வெடிக்கலை வாங்கவே முடியாது. அப்புறம் யாரும் பப்ளிக் ஏரியாஸில் வெடி வெடித்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஜெர்மனி, ஃபின்லாண்ட், நார்வே இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வருஷத்தில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களால வெடியே வெடிக்க முடியும். அதுவும் நியூ இயர்க்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களால வெடியே வாங்கவே முடியும். இன்னும் முக்கியமாக பல நாடுகளில் லோக்கல் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி லோக்கலாக தயாரித்த வெடிக்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இப்போது நம்ம நாட்டில் இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் தவிர்த்து சொந்த விஷயத்துக்கு வெடி வெடிக்கிற பழக்கம் மற்ற நாடுகளில் பரவலாக இல்லை. ஆனால் நாம் தான் கல்யாணனாலும் சரி கருமாதினாலும் சரி சும்மா வச்சு செய்கிறோம். ஏன்னு தெரில. இந்த செயலுக்கு நம்மளை சட்டம் ஈஸியாக தண்டிக்கலாம். ஆனால் அப்படி செய்கிறதில்ல. இந்த சுதந்திரத்தை ஒழுங்காக பயன்படுத்துகிறோமா இல்லையான்றது தான் கேள்வி. இந்த டம்னு சத்தம் கேட்குறதுல எப்படி சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சது? எல்லா பண்டிகையிலையும் இந்த வெடி வெடிக்கிறது எப்படி ஒரு அங்கமாக மாறுச்சு? இதை யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தா சாகா வரம் பெற போகிறேன்னு கண்டதையை நோண்டி சாகடிக்கிற கன் பவுடரை சைனாக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அந்த காலத்தில் வெடிச்சதை பார்த்து மனுஷங்களும் மற்ற உயிரினங்களும் பயந்து ஓடிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கெட்ட ஆவிங்களையும் துரத்தலாம் அப்படின்னு செஞ்சுட்டே வந்திருக்காங்க. இது காலடைவில் அப்படியே பரவி மாறி இப்படி வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாம் ஏன் இந்த முட்டாள்தனத்தை செஞ்சிட்ருக்குறோம்? அப்படி உண்மைக்குமே கெட்ட ஆவிங்களை துரத்தணும்னா ஒழுங்காக யோசித்து ஓட்டு போட்டாலே போதுமே. இதை கண்டுபிடிச்ச சைனாக்காரன் இன்னைக்கு சுவாசிக்கிற காற்றை பாக்கெட்டில் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். அப்படியே ஜாகிரபிக்கலாக இறங்கி வந்தால் போன வருஷம் நம்ம டெல்லியில் தீபாவளிக்கு 1 மணி நேரம் பட்டாசு வெடித்ததுக்கு அப்போ உண்டான புகை மண்டலம் 3 நாட்கள் டெல்லியை விட்டு வெளியே போகவே இல்லை. குழந்தைங்க வச்சுருந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைங்க சுவாசிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் கேஸ் போட்டாங்க. ஆக்சுவலி இந்த நிலைமை நமக்கும் சீக்கிரம் வரும். மற்றவங்க தப்பில் இருந்து கற்றுக்கிறது தானே ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் அடையாளமாக இருக்க முடியும். ஆட போங்க பஸ், தீபாவளினாலே நல்லா படத்துக்கு போகிறது, நல்லா வெடி வெடிக்கிறது, நல்லா சாப்பிட்றது தானே. யார் கெத்துன்றதே வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ குப்பை கிடக்குன்றதை வச்சு தானே தீர்மானிப்போம் அப்படின்னு கேட்குறீங்களா? பாஸ், உங்ககிட்ட ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வெடி வெடிக்கிறத கம்மி பண்ணலாம். நல்ல காற்றை சுவாசிக்கிறத விட வெடி வெடிக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன? சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் இந்த வருஷம் வெடி வாங்குறத கொஞ்ச நாள் தடை பண்ணியிருக்கு. மொத்தமாக வெடி வாங்குறதே தடை பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மொத்தமாக பேன் வரலன்றத அட்வான்டேஜ் எடுக்கிறதும் தப்பு தானே. வெடியை வெடிக்கிறத கம்ப்ளீட்டாக பேன் பண்ணோன்னா நம்ம நாட்டில் அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவகாசியில் இன்னும் கையில் வெடி தயாரிக்கிற நம்ம சகோதர சகோதரிகளுக்கு வேறு வேலை கவர்மெண்ட் ரெடி பண்ணி தரணும். நாம் ஒரு காலமும் சீப்பாக கிடைக்குதுன்னு சைனாக்காரன் வெடியை வாங்கி வெடிக்கக்கூடாது. ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
1972லேயே கனடாவும் சிங்கப்பூரும் 2 குழந்தைங்க இறந்தாங்கன்னு ஃபயர் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்கன்னு பார்த்துருந்தோம். இந்தியாவில் இதுவரைக்கும் சிவகாசியில் 40 பேர், கேரளாவில் போன வருஷம் 100 பேருன்னு இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுது. கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக பேன் பண்ண மாதிரி தெரியல, நாமளும் அவங்க போட்டிருக்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபயர் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. உயிரிழப்போட எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல. நான் ஒருத்தன் வெடி வெடிக்கிறத நிறுத்துறதுனால எதுவும் மாறிடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மைண்ட் செட் தான் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நம்மலாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் என்னன்றதை பார்ப்போம். சோஷியல் மீடியாவோட ஒரே நல்ல விஷயம் மக்களை ஒன்றிணைக்கிறது தான். ஜல்லிக்கட்டு பேண்டில் நாமெல்லாம் பப்ளிக்காக ஒன்றிணைஞ்சோம். பட் இந்த வாட்டி அப்படி ஒன்றிணையணும் அவசியம் இல்லை, அதுக்கு விடவும் மாட்டாங்க. நாம் யாருன்றதை வீட்டில் இருந்தே செஞ்சு காமிக்கலாம். ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பரில் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் மிகவும் குறைவாக வெடிகளை வெடித்தனர் அப்படின்னு வந்துச்சுன்னா வெற்றி தானே. மற்ற நாடுகள் மாதிரி வெடி வெடிச்சா 1 லட்ச ரூபாய் ஃபைன், 2 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு போட்டு தான் திருத்தணுமா என்ன? நான் திருந்துட்டேன், நீங்களும் திருந்துங்க. இந்த வீடியோவை #IDon'tUseFirecrackersனு போட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த அவேர்னஸ் இல்லாமல் நீங்களும் நானும் சின்ன வயசில் வெடிக்கல் வெடிச்சுட்டு தான் இருந்தோம். பட் இதை மேலும் தொடராமல் பார்த்துக்கலாம். இதை பற்றி நிறைய பேசுவோம், புரியாதவங்களுக்கு புரிய வைப்போம். Wish you all a safe and happy Diwali. Let's make this Diwali a festival of light, not festival of noise. Thank you.